அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் வச்சு நம்ம 65 எளிமையான முறையில் நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். வெரி ஈஸியாக சிம்பிளாக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் காலிஃப்ளவர் வந்து ஒன்று எடுத்துட்டேன். அந்த ஒன்று எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி இலைகளெல்லாம் நீக்கி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து வெந்நீர் போட்டு இன்றைக்கி வெந்நீரில் முக்கி தான் நான் எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வெந்நீர் வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வெந்நீர் போட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பச்சையாகவே சும்மாவே நீங்கள் போட்டு அதில் மசாலாக்களை கொடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வெந்நீரில் போட்டு எடுக்கும்போது அது ஒரு தனி சுவை, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நமக்கு வந்து எண்ணெய் மிச்சப்படும். அது இல்லாமல் நமக்கு வந்து சீக்கிரமாக முறுமுறுன்னு அந்த வறுபடுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற சிம்பிள் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தோல் நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலைகளை அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் வெந்நீர் எல்லா பக்கம் படுற மாதிரி எடுத்து விட்டுருங்க. அது ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அரை வேக்காடு இல்லை வேக்காடு அது மாதிரி வந்திருந்தால் போதும். வெந்நீரில் போட்டு எடுத்தாலே போதும். எடுத்து அது அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு வெது வெதுன்ற சூட்டோடய நம்ம அதை கட் பண்ணி எந்த அளவுக்கு எந்த சேஃபுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு தடவை போடும்போது வெந்நீரில் போட்டு எடுக்கும்போது நல்லா அதில் உள்ள கிருமிகள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் போயிடும்ப்பா. அதனால் இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு, வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டியாகவும் ஒரு ஃப்ளார் மாடலில் இது மாதிரி என்ன டிசைனில் உங்களுக்கு வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்த எல்லாத்தையும் நம்ம வந்து மசாலாக்களை வந்து எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கங்க. நான் சொல்கிறது எப்பவும் சொல்கிறப்போ தான், ரொம்ப கம்மியாக சேர்த்து மசாலாக்களை நம்ம வறுக்கும் போது அந்த எல்லாமே அதில் பட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்தாற்படி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் அதே போல் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதுலேயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இடியாப்ப மாவும் அதே போல் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துடணும். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை கலந்துக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நீங்கள் கலக்கும் போது அப்போ தான் உங்களுக்கு இடியாப்ப மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த நம்ம கார்ன்ஃப்ளவரில் சேரும், அந்த காலிஃப்ளவரில் நமக்கு சேரும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இடியாப்ப மாவும் சேர்க்கும் போது ரொம்ப கருகரு மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெய் அதிகமாக வச்சு நம்ம இதை வறுக்க போகிறதில்ல. நார்மலாக கொஞ்சமாக ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அப்படியே மூடி போட்டு. அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு காட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பரட்டி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப நிறைய எண்ணெயில் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. நார்மலாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் புது புது டிஸ்கள் வந்துகிட்டே இருக்கும். ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.